திண்டுக்கல் தாடிக்கொம்பு சவுந்தரராஜா பெருமாள் கோவிலில் லட்ச தீப வழிபாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபட்டனர். தாடிக்கொம்பு சவுந்தரராஜா பெருமாள் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் திருக்கார்த்திகை தீப திருநாளுக்கு மறுநாள் லட்ச தீப வழிபாடும் நடைபெறுவது வழக்கமாகும். இதன் தொடர்ச்சியாக நேற்று லட்ச தீப வழிபாடு நடைபெற்றது. இதற்கு சவுந்தரராஜா பெருமாளுக்கு மாலை சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அபிஷேகத்தை தொடர்ந்து சவுந்தரராஜா பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். சிறப்பு அலங்காரம் நடைபெற்று சவுந்தரராஜா பெருமாள் ஏகாந்த கோலத்தில் புறப்பட திருக்கோவில் மணி ஒலிக்கப்பட்டது. சவுந்தரராஜா பெருமாள் உடன் சன்னதியிலிருந்து திருக்கோடி தீபம் புறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கோவில் வளாகத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த லட்சத்திற்கு மேலான கார்த்திகை தீப விளக்குகளில் விளக்கை ஏற்றினர். குறிப்பாக கோவிலின் வெளி பரிவாரத்தில் பல்வேறு அழகிய வடிவங்களில் நேர்த்தியாக கார்த்திகை சுட்டிகள் அடுக்கப்பட்டு அதில் தீபம் ஏற்றப்பட்டன. இப்பணிகளில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் என ஏராளமான பக்தர்கள் ஈடுபட்டனர். தொடர்ந்து சவுந்தரராஜா பெருமாள் திருக்கோடி தீபத்துடன் பரிவாரமாக வலம் வந்து ராஜகோபுரம் அருகே வந்தனர். பின்னர் கோவில் முன்பாக உள்ள திருக்கோடி தீப கம்பத்தில் பட்டாச்சாரியர்களால் திருக்கோடி தீபம் ஏற்றி வைக்கப்பட்டது. திருக்கோடி தீபம் ஏற்றி வைக்கப்பட்ட பொழுது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோவிந்த நாமத்தை உரக்கப் பாடினர். திருக்கோவிலில் பரிவாரத்தின் பெருமாளின் சங்கு சக்கரம் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் அழகிய அத்தப்பூ கோலம் போடப்பட்டு அதிலும் விளக்குகள் ஏற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து திருக்கோடி தீபத்திலிருந்து சவுந்தரராஜா பெருமாள் தேரடிக்கு வந்தார். அங்கு சிறப்பு பூஜைக்கு பின்னர் சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. இதன் பின் திருக்கார்த்திகை மண்டபத்தில் ஏகாந்த கோலத்தில் சவுந்தரராஜா பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அங்கு பாராயணம், பாட்டு பாட சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சண்முகவேல் மில்ஸ் குழு அதிபர் வேலுச்சாமி கவுண்டர், மெர்சி செந்தில்குமார், தொழிலதிபர் PMS முருகேசன் உள்ளிட்ட ஏராளமான பிரமுகர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை செயல் அலுவலர் யுவராஜ், கோவில் பட்டாச்சாரியர்கள் மற்றும் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இருக்கு.